ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.6 மேற்சிந்தனை கணக்குகளை 18வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 18வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்குறான். ஏயிலிருந்து எம் வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே 1லிருந்து 13 வரையிலான எண்களை குறிக்கின்றன. எண் என்பது பூஜ்ஜியை குறிக்கிறது. ஓவிலிருந்து Z வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையை கழித்தல் 1லிருந்து கழித்தல் 12 வரையிலான எண்களை குறிக்கின்றன என்க. அப்போது அது உதாரணமாக நம்ம கூடுதல் அதுக்கு கண்டுபிடிக்கணும். ஆங்கில வார்த்தை கூடுதல் கண்டுபிடிக்கணும். உதாரணமாக பாருங்கள், மேத்துன்னு கொடுத்துக்கிறோம். கூட்டல் பலன், இது எம்முக்கு 13, ஏக்கு 1, டீக்கு கழித்தல் 6, ஹெச்சுக்கு 8. அப்போ இது எல்லாமே கூட்டினீங்கன்னா 16. இந்த மாதிரி நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதணும். அப்போது ஏலேருந்து எம் வரையும் 13 நம்பர், எண் 0ன்னு சொல்லிடலாம். ஓலேருந்து Z வரையும் கழித்தலில் வரும்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன எழுதலாம், நம்பர்ஸ் எழுதலாம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அதுக்கப்புறம் 0, அதுக்கப்புறம் கழித்தல் 1, கழித்தல் 2, கழித்தல் 3, கழித்தல் 4, கழித்தல் 5, கழித்தல் 6, கழித்தல் 7, கழித்தல் 8, கழித்தல் 9, கழித்தல் 10, கழித்தல் 11, கழித்தல் 12 சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 1னா ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், ஜெட். புரிஞ்சுதுங்களா? இந்த நம்பருக்கு இதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். YOUR யுவர் NAME யுவர் நேமுன்னு சொல்லியிருக்கான். அப்போது வைக்கு என்ன வருது இங்கே பாருங்கள், கழித்தல் 11. அப்போது கழித்தல் 11 கூட்டல், அதுக்கப்புறம் ஓக்கு என்னது, கழித்தல் 1 கூட்டல், அதுக்கப்புறம் யூ பாருங்கள், யூ கழித்தல் 7 கூட்டல், அதுக்கப்புறம் 6 பாருங்கள், 6 கழித்தல் 4, அதுக்கப்புறம் எண் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க, 0. அப்போ இது 0 கூட்டல், மறுபடியும் ஏ என்னது 1, அப்போது 1 கூட்டல், எம் என்னது, எம் 13 கூட்டல், இ என்னது 5. அப்போ இது மொத்தமாக நம்ம கூட்டணும். பாருங்கள், கழித்தல் 11 கூட்டல் கழித்தல்னா கழித்தல் 1 கூட்டல் கழித்தல்னா கழித்தல் 7 கூட்டல் கழித்தல்னா கழித்தல் 4 கூட்டல் 0 கூட்டல் 1 கூட்டல் 13 கூட்டல் 5. அப்போ கூட்டலில் இருக்கிறது கூட்டலை கூட்டிடுங்க, கழித்தலில் இருக்கிறது கூட்டிடுங்க. அப்போ கழித்தலில் இருக்கிறது 11 1 கூட்டிங்கன்னா 12, 12ஓட 7 கூட்டிங்கன்னா 19, 19ஓட 4 கூட்டிங்கன்னா 23. அப்போ 23. அப்போ கூட்டல் பாருங்கள், 1 இது கூட்டிங்கன்னா 14, 14ஓட 5 கூட்டிங்கன்னா 19. அப்போ கூட்டல் 19. அப்போது பாருங்கள், கூட்டல் கழித்தல்னால் கழிக்கணும், ஆனால் பெரிய நம்பரோட கழித்தல்னால் 23ல் 19 போச்சுன்னா எவ்வளோ, 4. அப்போ இதுக்கு யுவர் நேமுக்கு ஆன்சர் கூடுதல் பார்த்திங்கன்னா கழித்தல் 4. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது சக்ஸஸ், 2வது கொஷின். அப்போது SUCCESS. அப்போது எஸ்ஸுக்கு பாருங்கள் என்ன வருது, கழித்தல் 5 கூட்டல், யூக்கு கழித்தல் 7, மறுபடியும் கூட்டல், சிக்கு என்னது 3 கூட்டல் 3, அதுக்கப்புறம் ஈக்கு என்னது கூட்டல் 5, மறுபடியும் எஸ்ஸுக்கு என்னது கழித்தல் 5, மறுபடியும் கூட்டல் கழித்தல் 5. பாருங்க, கழித்தல் 5 கூட்டல் கழித்தல்னா கழித்தல் 7 கூட்டல் 3 கூட்டல் 3 5 கூட்டல் கழித்தல்னா கழித்தல் 5 கூட்டல் கழித்தல்னா கழித்தல் 5. பாருங்கள், கழித்தலில் இருக்கிறது கூட்டிடுங்க, அதுக்கப்புறம் கூட்டலில் இருக்கிறது கூட்டிடுங்க. பாருங்கள், கழித்தல் 5 7 கூட்டிங்கன்னா 12, 12ஓட இந்த 5 கூட்டினீங்கன்னா 17, 17ஓட இந்த 5 கூட்டினீங்கன்னா 22. அப்போ கழித்தல் 22, அதோட கூட்டலில் இருக்கிறது கூட்டிங்க 3 3 6, 6ஓட 5 கூட்டிங்கன்னா 11. அப்போ கூட்டல் 11. பாருங்கள், கூட்டல் கழித்தல்னால் கழிக்கணும். அப்போ இது பெரிய நம்பரோட
புரியுது, அந்த கழித்தல்லாம் கழித்தலாம். அப்போ 22ல் 11 போச்சுன்னா எவ்வளோ? 11. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கழித்தல் 11. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இப்படி தான் கண்டுபிடிக்கணும்.